நான் மற்றவங்களுக்கு தான் டாக்டர். உங்களை பொறுத்த வரைக்கும் அதே பழைய அண்ணாமலை தான். நீங்க என் பேரை சொல்லியே கூப்பிடலாம். நான் வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிருந்தா கூட நந்தினி அளவுக்கு வெற்றியோட அம்மாவை கவனிச்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலம்மா. அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நின்னு போனா என்ன, லட்சுமியோட அழகுக்கும் அறிவுக்கும் அவளை கட்டிக்க ஒருத்தன் வராமையா போயிடுவான். அக்கா, சுக்கு காப்பி போட்டு தரேன்னீங்கல்ல, தலை ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரீங்களா? சீக்கிரம் லட்சுமி, உள்ள வாங்க. இல்லக்கா, நாங்க இங்கே இருக்கோம், நீங்க போங்க. ஏன் பதட்டமா இருக்கு? அம்மா, வெற்றி இங்க வந்துட்டு இருக்காரு. எங்க வந்து என்ன கேட்டா நான் இங்க வரவே இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லிடு, புரிஞ்சுதா? நாம இங்க இருக்கோம்னா அவருக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்கு போயிருப்பாரு, இந்து தான் சொல்லியிருப்பா. அவர் வந்து கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. சரி. அத்தை, அம்மா லக்ஷ்மி எங்க? லட்சுமி இங்க இல்லையே. உங்க கூட தான் லக்ஷ்மி வந்தான்னு இந்து சொன்னாலே. அவ ஏதோ ஞாபகத்துல சொல்லிருப்பா. லட்சுமி இல்ல, என் கூட வரல. சரி, நீங்க எதுக்கு லட்சுமி தேடுறீங்க? நம்ம லக்ஷ்மிக்கு கல்யாணம் நின்னு போனத பத்தி நந்தினி வந்து சொன்னா. அதுக்கப்புறம் லக்ஷ்மிய கோயில்ல பார்த்தோம். அவ நான் தான் திட்டம் போட்டு அவ கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு நினைக்கிறான். முதல்ல எனக்கும் நந்தினிக்கும் தொடர்பு இருக்குன்னு தப்பா நினைச்சுதான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அவ எடுத்த முதல் முடிவே தப்பா இருக்கும்போது இனிமே அவ எடுக்கிற எல்லா முடிவும் தப்பா தான் இருக்கும். அவ நான் சொல்லிதான் எதுவும் கேட்கல. நீங்களாவது வாழ்க்கைனா அவளுக்கு என்னன்னு எடுத்து சொல்லுங்க. தயவு செஞ்சு என்ன அத்தைன்னு கூப்பிடாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இத பாருங்க, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. லட்சுமி உங்களை விரும்புறத பார்த்து உங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சேன். அதுக்காக தான் ஆம்பளைங்களை எங்க வீட்டுக்குள்ள வர அனுமதிக்காதன்னா உங்களை என் வீட்டுக்கு வர அனுமதிச்சேன். ஆனா இப்போ லட்சுமி உங்களை பிடிக்கலன்னு சொல்றாளே. இது அவசரத்துல எடுத்த முடிவு. அவசரத்துல எடுத்ததோ ஆத்திரத்துல எடுத்த முடிவோ, என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்தானா அதை கண்டிப்பா மாத்திக்கவே மாட்டா. இது பாருங்க வெற்றி தம்பி, நீங்க நாட்டாம விட்டு பையன், புத்திசாலியா இருப்பீங்கன்னு நம்புறேன். என் பொண்ணு உங்களை வேண்டான்னு சொல்லும் போது அவளை கட்டாயப்படுத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இது பாருங்க, கல்யாணங்கிறது ரெண்டு மனசும் ஒத்து போறது. எப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள விரிசல் வந்துச்சோ அப்பவே அது கண்ணாடியில பட்ட விரிசல் மாதிரி ஒட்ட வைக்க முடியாது. அதனால உங்க வாழ்க்கைய நீங்க பாத்துக்கோங்க, லட்சுமி வாழ்க்கைய லட்சுமி பாத்துக்கிட்டோம். என் வாழ்க்கைய லட்சுமி தான். ஆனா லட்சுமி அப்படி நினைக்கலையே. இத பாருங்க தம்பி, உங்க நல்ல மனசுக்கு நந்தினி உங்க பக்கத்திலேயே இருக்கா. பேசாம அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ பாருங்க தம்பி. அத்த, நந்தினி எனக்கு பொண்டாட்டியா நடிக்க வந்திருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் அவ போயிடுவாத்த. என் தம்பி, இது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். உங்க வீட்டுக்கு தெரியுமா? இல்ல இந்த ஊருக்கு தான் தெரியுமா? ஊரு நந்தினி உங்களையும் புருஷன் பொண்டாட்டியா தானே பாத்துட்டு இருக்கு. அதை விட்டுட்டு கட்டாயப்படுத்தி மறுபடியும் என் பொண்ணு லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உங்களை தப்பா பேசும் தம்பி. இது பாருங்க தம்பி, நான் சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு இனிமே என் வீட்டு பக்கம் வராதீங்க.
ரோட்ல எங்க பார்த்தாலும் நீங்க யாரோ நாங்க யாரோங்கிற மாதிரி போயிடுவோம். அதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. தயவு செஞ்சு எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க தம்பி. என் பொண்ண மறந்துருங்க. இப்படி பண்ணிட்ட, அந்த தம்பி கிட்ட என்னை இப்படி எல்லாம் பேச வச்சுட்டியே. இத பாரு லட்சுமி, அந்த தம்பி உண்மையிலேயே நல்லவருமா. அக்கா சுக்கு காபி ரெடி. இதோ வரேன். அம்மா அம்மா என்னடி? ஏய், நான் வெளியில போகும்போது கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நல்ல காரியத்துக்கு போகும்போது நந்தி மாதிரி குறுக்க வந்துகிட்டு தள்ளு. ஏய், இப்ப நான் எங்க போறேன்னு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியுமா. இப்ப நீங்க தேன்மொழி அம்மா வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாண்டி, நீயும் நானும் தாண்டி அந்த வீடு தேன்மொழி அம்மா வீடுன்னு சொல்றோம். ஆனா அந்த வீடு இன்னும் லட்சுமி வீடா தானே இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னாமா, ஐயா ரொம்ப கோவத்துல இருக்காருமா. அவர் இப்ப உங்ககிட்ட பேசினா கண்டபடி பேசிடுவாருன்னு என்ன உங்ககிட்ட பேச சொன்னாருமா. இப்ப தேன்மொழி அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னாருமா. மீறி போனா உங்களை அங்கேயே இருக்க சொல்லிட்டாருமா. தயவு செஞ்சு இத உங்ககிட்ட சொல்றேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லேன்னா அவர் என்ன திட்டுவாருமா. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேம்மா. இதுக்கு மேல போறதும் போகாததும் உங்க விருப்பமா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த மனுஷன் பேச்ச கேட்கணும்னு தெரியல. எல்லாம் புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கறாங்கிற ஆணவம். நம்ம பொண்ணுக்கு அந்த வீட்டுல அதிகாரம் இல்லையேன்னு கொஞ்சமாவது இந்த மனுஷன் நினைக்கிறாரா? இதே நான் அங்க போனா அந்த சாவி கொத்தை எப்படி வாங்குறதுன்னு எதமா பதமா சொல்லி கொடுப்பேன். இப்போ இந்த மனுஷன் பேச்ச மீறி போனா இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற அதிகாரமும் போயிடும். இவர் பேச்ச கேட்டு தேனை இப்ப பார்க்க போகாம இருக்கிறது தான் நல்லது. என்னப்பா தூங்க போலையா? என்னப்பா வெளியில இருந்து வந்தோடனே சாப்பிட்டீங்களாப்பான்னு கேப்ப. இன்னைக்கு என்ன புதுசா தூங்கலையான்னு கேக்குற? அது வந்துப்பா, சாப்பிட்டுட்டு தூங்க போங்கன்னு சொல்றதுக்கு பதிலா தூங்க போலையான்னு கேட்டேன். என்னவோ தெரியல, தேன்மொழி திருந்தனதுல இருந்தே மொழி திருட்டு மொழியாவே இருக்கு. அதான் ஏன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. வெற்றி,
வெற்றி அண்ணா வாடா என்னண்ணா? வாடா 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 வாடா. நீ கேட்ட மாதிரியே மல்லிப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படி ஆமா, லட்சுமி எங்க? லக்ஷ்மி என்ன மாமா? வாமா வாமா லட்சுமி, நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க. நான் கீழே போய் தேன்மொழி அனுப்பி வைக்கிறேன். சரி மாமா. இங்க பாரு, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கணும். அத பார்த்து அவ மயங்கி வேணும். மாமா நீங்க தைரியமா போங்க, அவர் எப்படி நடிக்கிறாரு மட்டும் பாருங்க. தேங்க்ஸ் லட்சுமி. லட்சுமி, உங்க 2 பேர் நடிப்புல தான் என் வாழ்க்கையே இருக்கு. மாமா பாத்துக்கங்க. நீங்க தைரியமா போங்க, போய் அக்காவை கூப்பிடுங்க. போங்க. தேனு, லட்சுமி உன்னை கூப்பிடுறாமா? என்னையா? ஆமா, எதுக்கு மாமா? அவ கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. என்னன்னு கொஞ்சம் போய் கேட்டுட்டு வாயேன். போ. அண்ணன் ஃபோன் பண்றாரு. எடுத்து பேசுங்க. சொல்லுங்கண்ணா. டேய் வெற்றி, தேன்மொழி அங்கதான் வந்துட்டு இருக்கா. 2 பேரும் ரெடியா இருங்கண்ணா. சரி சரிண்ணா. அண்ணி வந்துட்டு இருக்காங்களா? ஓகேண்ணா. அண்ணி வராங்க, ரெடியா இருங்க. என்னங்க இது? லக்ஷ்மி, உனக்காக நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாம வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? அண்ணன் அன்னிக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவர் கூட அன்னிக்கு இந்த மாதிரி அல்வா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரு. இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கிறத பார்த்தா, நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அன்னிக்கு பொறாம வந்துரும். எனக்கு பொறாமையா? இந்த பூவை எப்படியே கையில வச்சிட்டு இருந்தா எப்படி? இது உங்க கையால என் தலையில வச்சு விடுங்க. தேனு, பாத்தீங்களா? லக்ஷ்மி என்ன கூப்பிட்டு அனுப்புனதா சொன்னீங்கல்ல, அவங்க 2 பேரும் என்ன மூட்ல இருக்காங்கன்னு பாருங்க. லக்ஷ்மி, இதுக்காக தானே நான் பூவே வாங்கிட்டு வந்திருக்கேன். திரும்ப. ஐயோ, தம்பி மல்லிப்பூவை எடுத்து லட்சுமி தலையில வைக்கிறான். லக்ஷ்மி, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அது என்னவோ தெரியல, உன் கூட பேசிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பூ பூத்ததுக்கான பிறவி பலனை இப்பதான் இது அடைஞ்சிருக்கு. வழக்கமா பூ வச்சுக்கிட்ட பொண்ணுங்க அழகா தெரியவாங்க. ஆனா இந்த பூவை நீ வச்சிருக்கிறதுனால இந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா லக்ஷ்மி. ஏன் மாமா, நீங்க என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பூவும் அல்வாவும் வாங்கி தந்திருப்பீங்களா? உங்க தம்பிய பாருங்க. பொண்டாட்டிக்காக என்னெல்லாம் செய்யறாரு. இந்த கன்றாவிய வேற நான் பார்க்கணுமா? லக்ஷ்மி, இந்த அல்வாவை சாப்பிடு. வாங்க மாமா போலாம். இரு. என்ன மாமா? இரு, என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாமே. சாப்பிடு. லக்ஷ்மி, நீ அல்வாவை சாப்பிடுற அழகு இருக்கே, இத நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. லக்ஷ்மி, நீ வெக்கப்பட்டு சிரிக்கிறத பார்க்கும்போது உன்னை அப்படியே 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 போங்க. என்னங்க, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, என்ன அப்படியே கட்டி பிடிச்சு தூக்கிட்டு போய்
பாக்கிய நான் செஞ்சு காட்டுறேன் லக்ஷ்மி. நல்ல வேளை லக்ஷ்மி அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டா. உள்ள சரி தூக்கிட்டு போ. வேண்டாம். வான்னு சொல்றேன். வா. வேணாம்னு சொல்றேன்.